ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நேத்து ஒரு சிஸ்டர் நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு, "சிஸ்டர் இல்லத்தரசிகள்லாம் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ இருந்தா போட்டு விடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "இது நல்லா இருக்கே போட்டுடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவ நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட்டு? எப்படி தெரியுமா? ஒரு பாட்டு படிச்சுட்டேன். ஓகேவா? "நேற்று என்ன நாளை என்ன இன்று மட்டும் உள்ளதே இஷ்டம் போல ஆட்டம் போட்டு பறந்து காற்றோடு வேலி போட யாரு காத்தாடி போல பறப்போம்." அப்படி எதுக்காக இந்த பாட்டு படித்தேன் தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு வைங்களேன், நம்ம மொத்த ஃபேமிலியுமே சந்தோஷமா இருக்கும். மனசு சுறுசுறுப்பா இருந்தா நம்மளும் சுறுசுறுப்பா இருப்போம். நம்ம சுறுசுறுப்பா இருந்தா உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும். உடம்பு சுறுசுறுப்பா இருந்தா நம்ம குடும்பமே சுறுசுறுப்பா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜாலியா இருக்கணும். நம்ம ஜாலியா எங்கேம்மா இருக்கிறது? நம்ம படுற கஷ்டத்துக்கு பிள்ளையே பெத்தாச்சு, புள்ள குட்டிகள பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெறைய பேர் சொல்லுவீங்க. ஏன் நானே சொல்லியிருக்கேன். இல்லன்னு சொல்லல. ஆனாலும் நமக்கான கொஞ்சம் கொஞ்சம் டைம் எல்லாம் நம்ம வந்து ஒதுக்குனா மட்டும் தான் நம்மளும் ஜாலியா இருக்க முடியும். அப்படித்தானே? அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் போல என்ன பண்ணணும்? லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு வாங்க பழகலாம். ஏம்மா அந்த ஹைப்ப கொஞ்சம் அமுக்கி விடுங்கம்மா. அப்பதாம்மா என்னோட சேனல் கொஞ்சமாச்சும் வெளியில போகும். என் வீடியோ அப்படியே டவுன்லயே கிடக்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அந்த ஹைப்ப ஒரு 2, 3 வாட்டி தட்டி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எங்களோடது காத்தோடு காத்தா அழகா பறந்துரும் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? ஹைப்ப பண்றீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஜாலியா இருந்தா மொத்த ஃபேமிலியும் சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஒரு பொண்ணு வந்து தன்னையும் காப்பாத்தி, தன்னை கட்டினதையும் காப்பாத்தி, நம்ம பெத்ததையும் காப்பாத்தி, ஏன் இந்த உலகத்தையே காப்பாத்துற அளவுக்கு நமக்குள்ள வலிமை இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும் முதல்ல. நம்ம மனச என்ன செய்யணும்? நம்ம நம்ப வைக்கணும். வேற வழி இல்ல. நம்ம இப்பவுமே தேவசேனா மாரி ரேஞ்சுக்கு நம்ம நெனச்சா தான், நம்ம வந்து கொஞ்சம் ராஜமாதா ரேஞ்சுக்காவது வர முடியும். வேற வழி இல்லப்பா. அப்படிலாம் இருந்தா தான்ப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில குடும்பத்த நடத்த முடியும். ஓகேவா? நம்ம ஜாலியா பாசிட்டிவா இருந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம மைண்டும் சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்ஜாய்மெண்ட்டா ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அப்படின்னு குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க. ரொம்பலாம் இல்ல. என்னோட லைஃப்ல நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட வந்து காட்டுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா இருக்க நேரத்தில கண்டிப்பா உங்களாலே முடியும்னு நான் நெனைக்கிறேன். நேத்து நைட்டு 12:30க்கு ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் நான் இனிமே உங்களோடத வந்து நான் நோட்ல எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்றேன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்றது? நம்மளையும் ஒரு மனுஷியா மதிச்சு இவ்வளோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாரி குட்டி குட்டி சந்தோஷத்தலாம் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிட்டா மட்டும் தாங்க நம்மளும் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி இருக்கவங்கள போய் தேடணும்னு வைங்களேன், நம்மள கண்டிப்பா காயப்படுத்துவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜாலியா இருப்போம். அடுத்ததுக்கு அப்புறம் மத்தவங்கள பார்க்கலாம். எப்படி சொல்றது? வாழ நினைத்தால் வாழலாம் வலியா இல்லை பூமியில் அந்த மாரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? பாசிட்டிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவா இருக்கணும். அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். போல்டா இருக்கணும். இது இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா கழுதையும் நம்மள வந்து தேடி வந்துரும். எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்ன என்ன செய்ய போகுது? குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீ நல்லது பண்ணா மட்டும், "ஏய் பரவாயில்லப்பா, இவன் நல்லது பண்ணிட்டாப்பா" அப்படின்னா சொல்ல போறாங்க. அப்படிலாம் கிடையாது. "நீ என்ன பண்ணட்டும், நீ 1000 செய்யி, நீ கெட்டவ தான்" அப்படிம்பாங்க. ஸோ இவங்கள எல்லாத்தையும் நீ திருப்திப்படுத்த நெனச்சோன்னு வைங்களேன், காலம் முழுக்க திருப்திப்படுத்திக்கிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். நம்ம வந்து திருப்தியா வாழ முடியாது. ஸோ எனக்கு புடிச்ச மாரி நான் இருக்கேன். ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்க. "நீ குறை சொல்றியா? சொல்லிக்கிட்டே இரு. நான் ஜாலியா இருந்துக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய்க்கிட்டே இருங்க. இவன் எரும மாட்டுல மழை பெஞ்ச கதை தாம்மா. இவட்ட என்ன சொன்னாலும் இவ வந்து கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவட்ட சொல்றதையே அவங்க நிப்பாட்டிருவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ப்ராப்ளம் சால்வ். ஓகே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆளு எப்படி தெரியுமா? யார சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஹஸ்பண்டுன்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து எப்பவுமே ஒரே மாரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இதுல தான் நெறைய லேடீஸ் வந்து நம்ம பிரச்சனை பண்றதே. நம்ம புருஷன் நமக்கு வரும்போது இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, அதை செஞ்சு தருவாரு, இதை செஞ்சு தருவாரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், பயவுள்ளைங்க ஒண்ணுமே செஞ்சு தராதுங்க. சரிடா நீங்க இவ்வளோதானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டே இருந்தேன்னு வைங்களேன், நம்ம பொண்டாட்டியே இவ்வளோ ஆக்டிவா இருக்கல, நம்ம இருந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிரும். நம்ம 2 பேரும் ஒழுங்கா இருந்தோம்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பாரேன் நம்ம வந்து அம்மாவும், அப்பாவும் எவ்வளோ ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. நம்மளும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு அதுங்களுக்கும் தோணும். ஸோ ஹோல் ஃபேமிலியும் ஜாலி ஆயிரும். அப்போ நமக்கு இன்னும் ஹாப்பி மூடு தான். அப்புறம் டன்டடக்கா, டபுக்கு டக்கான்னு டான்ஸ் ஆட வேண்டியதுதான். நீங்க எந்திரிக்கிறீங்க தெரியுமா? எந்திரிக்கும்போதே சோம்பேறியா உட்காந்துட்டு, முடியல ச்சீ ஏன்டா காலையில விடியுது. இப்ப தானடா படுத்தேன். அதுக்குள்ள எவன்டா விடிய சொன்னா? அப்படின்ட்டுலாம் எந்திரிக்கக்கூடாது. ஒரு சுறவழி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா எந்திரிச்சிரணும். அப்படி நீங்க ஜாலியா எந்திரிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு ஃபுல்லாவே ஜாலியா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 2 நிமிஷத்துல நீங்க எல்லாம் செஞ்சுட்டு ஜாலியா ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிருங்க. எந்திரிக்கணுமே, இவ்வளோ வேலை பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சு எந்திரிச்சிங்கன்னா, அன்னைக்கு முழுக்க டயர்ட்னஸாவே இருப்பீங்க. எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம கழுத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாரி நமக்கு தோணிட்டே இருக்கும். ஐயோ! இவ்வளோ வேலை இருக்கா, இவ்வளோ வேலை இருக்கான்னு சுறுசுறுப்பே இல்லாம சுத்தி சுத்தி வருவோம். அதுக்கு பதிலா ஜாலியா நீங்க பாட்டு படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு ஜாலியா சுத்தி சுத்தி வாங்க. செம்மையா என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். நான் அப்படித்தான்ப்பா. இந்த ஜாலியா சுத்தி சுத்தி வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் பார்த்தீங்களா? அந்த தெம்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? லைன் டேட்ஸ் ஆடுக்கு வர்ற மாரி, அந்த அக்கா மாரிலாம் நான் சுத்தி சுத்தி வர முடியாதுப்பா. இப்பவுமே நான் சொல்லிட்டேன். அந்த அக்கா வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட்டோட சுத்தி சுத்தி வருது. அந்த அளவுக்குலாம் நான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நான் பேசிக்கலி கொஞ்சம் சோம்பேறின்னே சொல்லலாம். நான் அந்த அளவுக்குலாம் சுத்தி சுத்தி வர மாட்டேன். எப்படி
ஓரளவு இருப்பேன்னா பார்த்தீங்களா, இப்போ லைன் டேட்ஸ் அக்கா என்ன செய்வாங்க, வந்து நின்னுட்டு, "என்னுடைய பலத்துக்கு லைன் டேட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஈன்னு வந்து நிப்பாங்க. நமக்கு அப்படிலாம் முடியுமா? முடியவே செய்யாது. ஸோ, அதனால நமக்கும் கொஞ்சம் பலத்தை ஏத்திக்கிடுவோம்னு சொல்லிட்டு டேட்ஸ், நட்ஸ், வேர்க்கடலை, பாதாம்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தின்னீங்கன்னா குண்டாயிருவோம். அப்புறம் இங்க பாரு தின்னு தின்னு குண்டாயிட்டா அப்படின்னு வேற பேச ஆரம்பிச்சுருவானுங்க. அதனால அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. லைட்டா அளவா டேட்ஸ் 2, ஒரு பாதாமோ, ஒரு வேர்க்கடலை ஏதோ 1ஓ 2ஓ எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டு, அத போட்டு கடிச்சுக்கு முறுக்குன்னு, கறக்கு முறுக்குன்னு தின்னுக்கிட்டே அப்படியே வேலைய பார்த்துட்டீங்கன்னா, வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப எரிச்சலா வருதா, ஒரு பாத்திரத்த கழுவும்போது ஒரு வாக்மேன்ல பாட்ட போடுங்க. பாட்ட போட்டு உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டே பாத்திரத்த கழுவுங்க. துணி துவைச்சுக்கிட்டே பாத்திரத்த கழுவுங்க. ஏதோ சாரி துணி துவைச்சுக்கிட்டே பாட்டு கேளுங்க. ஒண்ணுமே இல்லையா, உங்க சிஸ்டருக்கோ, இல்ல உங்க அக்காக்கோ, உங்க தங்கச்சிக்கோ, உங்க கூட பொறந்தவங்களுக்கோ, இல்ல உங்க அம்மாவுக்கோ, இல்ல உங்க நாத்தனாருக்கோ யாருக்கோ நாத்தனாருக்கு ஃபோன் போட்டா திட்டுவாங்க. வேண்டாம், வேண்டாம். வேற யாருக்காவது ஃபோன போடுங்க. பேசுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா, பாத்திரம் எல்லாம் கழுவி இருக்கும். ஐய! ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா படுத்து கிடந்து ஜாலியா டிவி பாருங்க. டிவி பாருங்க. ஆனா சீரியல் மட்டும் பார்த்துறாதீங்க. அப்புறம் மண்ட கலண்டுரும். ஓகேவா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அத மட்டும் செய்யுங்கப்பா. சும்மா எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டு கிடக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, காலைல இப்போ ஸ்கூலுக்கு எல்லாரையும் அனுப்பி விட்றீங்க. ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பி விட்றீங்க. உடனே போய் நின்னுக்கிட்டு, நான் வந்து ஹெல்தி வுமன் சொல்லிட்டு மத்த வேலையெல்லாம் போய் பார்க்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்குன்ட்டு சொல்லுவாங்க தெரியுமா? எப்படின்னா நம்ம வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, ஒரு கப் காஃபியோட பால்கனில உட்காந்து டீ குடிக்கிற சுகம் வேற எதுலயுமே வராதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் பத்தி விட்டுட்டு, ஃபோன தூக்கிட்டு பேசாட்டு படுத்துருவேன். ஒரு 1/2 அன் ஹவர் அது என்னோட டைம். நான் பாட்டு ரீல்ஸ் பார்த்து பல்ல பல்ல காட்டுறது, இல்ல ஏதோ ஒண்ணு ஜாலியா பார்த்துட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன மைண்ட்ல இருக்கமோ, அந்த மைண்ட்ல இருக்க எல்லாமே வரும். நான் எடுத்த உடனேயே ஃபர்ஸ்ட்டே போட்டுருவேன். ஹேப்பி மூட் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ ஜாலியா வடிவேல் மீம்ஸ் அந்த மாரி இதெல்லாம் வரும்போது, நம்ம மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா ஜாலியாயிரும். ஒரு 1/2 அன் ஹவர் நமக்காக. அதுக்கப்புறம் எந்திரிச்சு எப்பவும் போல மத்த வேலைகள் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலையுமே பார்த்துரலாம். ஈஸியாயிரும். ஓகேவா? இந்த மாரிலாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி ரொம்ப வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்னா, நேரா பாட்ட போட்டு விடுங்கப்பா. பாட்ட போட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு டான்ஸ போடுங்க. செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணி என் ஃப்ரெண்ட் இப்படி தான் செய்வாளாம். அவ சொல்லுவா, "ஏன்டி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்னேனா, அப்போ சொன்னா, "ஏன் அப்படி டயர்டா இருக்குங்கிற? உன்கிட்ட டிவி இருக்கா?" "ஆமா இருக்கு." "டிவிய போடு" அப்படிம்பா. டிவிய போட்டு ஏதாவது ஒரு பாட்டு வருதா, அத பார்த்து நீ டான்ஸ் ஆடும்பா. "எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதே" அப்படிம்பேன். "ஆட தெரியாதட்ட என்ன? கைய கால ஆட்டுடி அதாண்டி டான்ஸு. நமக்கு என்ன வருதோ அதாண்டி டான்ஸு" அப்படின்னுவா. அந்த மாரி அவ ஆடிட்டே இருப்பா. எனக்கு பார்க்க சிரிப்பா இருக்கும். "என்ன இப்படி லூஸ் மாரி ஆடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ வந்து அவளோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அவ்வளோ ஈஸியா வந்து வெளிப்படுத்துவா. அதத்தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? எல்லா கதவையும் பூட்டுங்க. டிவிய போடுங்க. நீங்க பாட்டு டான்ஸ் ஆடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு நல்லது நடந்துச்சுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? காடுக்கு. நம்மள படைச்சவனுக்கு சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லுங்க. இந்துவா இருந்தா நீங்க உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நம்மள வந்து நல்லாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்கும். நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் சொன்னோம்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீட்டா குளிச்சு சூப்பரா இருங்க. அதுவே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியும். எப்படி சொல்றது? சில பேர் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஒரே நைட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. நைட்டிய தவிர வேற மாத்தவே மாட்டாங்க. ஆனா நைட்டி போட்டா தான் நம்ம ஒரு பெண்ணாவே உணருவோம். அது 2வது பட்சம். அது வந்து விதிவிலக்கே கிடையாது. நானே அப்படிதாங்க. இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பவே நான் நைட்டி தான் போட்டு தான் உட்காந்துருக்கேன். நைட்டியையும் பொம்பளைங்களையும் பிரிக்கவே முடியாது. ஸோ, நான் அதெல்லாம் பிரிச்சு நான் டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ, நைட்டியும் பொண்ணுங்களும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். எப்பவும் சேர்ந்தே இருங்க. ஆனா நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. பகலெல்லாம் யூஸ் பண்ணாம ஜாலியா சாரி கட்டுங்க. சூப்பரா சாரி கட்டுங்க. சாரி கட்டிட்டு பாருங்களேன், உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். இல்லையா, சுடி போடுங்க. அதுவும் இல்லையா, கவுன் மாடல்ல நெறைய நைட்டீஸ்லாம் வந்துருச்சு. அத தூக்கி போட்டு விடுங்க. செம்மையா இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வயசானா என்னங்க, நம்ம வந்து மனசளவுல இளமையா தானே இருப்போம். அப்புறம் என்ன? என்னத்தையோ ஒண்ண போடுங்க. நீட்டா குளிங்க காலையில. அழகா தலைக்கு பூ வைக்கணும். பூ இப்போ விலை கூடி போச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நானே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி வைங்க. பவுடர் போடனா போடுங்க. நான் பவுடர்லாம் போட மாட்டேன்ப்பா. குளிச்சிருவேன் எப்படியோ ஒண்ணு. குளிச்சுட்டு நீட்டா இருந்தோன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ, அதனால நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருந்துச்சுன்னு வைங்க, டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துருங்க. ஃபுல் எனர்ஜி வந்துரும். ஓகேவா? எக்ஸர்சைஸ், யோகா பண்ணுங்க. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் செஞ்சுட்டு வந்து ஃப்ளாப் ஆயிப்போச்சு. எக்ஸர்சைஸ் பண்ணா தொடர்ந்து பண்ணணுமா? பயவுள்ள நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுட்டேன். இருக்கிற உடம்ப காட்டிலும் அது பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கூடிருச்சு. இனிமேல்லாம் எக்சர்சைஸ் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். யோகாக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன். உங்களுக்கு அந்த 2லயுமே சம்மந்தம் இருக்குன்னா, நீங்க போய் சம்மந்தம் வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட்டு மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இது என்னவா மத்தவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆமாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரி இருக்கான்னு வைங்களேன், பாரேன் அவ எவ்வளோ அழகா இப்போ வேலைக்கு போறான்னு வச்சுக்கிட்டுக்கங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க? அவளாவது வேலைக்கு போறா, எல்லா வேலையும் 9 மணிக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா, இனிமே நைட்டு தான் வருவா, ஜாலியா இருக்கா, எப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அவங்கள பார்த்து என்ன தெரியுமா நினைப்பாங்க? வீட்லயாவது அவ நிம்மதியா இருக்கா, அவ புருஷன வேலைக்கு அனுப்பிட்டா, பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா, இனிமே ஜாலியா படுத்து படுத்து எந்திப்பா, அவளுக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ, நீங்க 2 பேருமே 2 மனநிலையில தான் இருப்போம். ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பெட்டரா தான் தெரிவாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சை. அதுதான். ஓகேவா? உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து பெஸ்ட்டா தெரியும். அவங்கட்ட இருந்து பார்த்தா நீங்க பெஸ்ட்டா தெரிவீங்க. ஸோ, பெஸ்ட் எதுன்னு தேடி தேடி போனீங்கன்னா, நமக்கு பைத்தியம் பிடிச்சு கிறுக்கு பிடிச்சிரும். அந்த கிறுக்கு நமக்கு தேவையா? தேவையில்ல. ஸோ, அதனால எவனையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அடுத்து என்ன தெரியுமா?
மெயினாக சீரியலே பார்க்காதீங்கப்பா, மண்டை கலண்டுரும். நான் சொல்லுவேன், பட் நான் பார்ப்பேன். நான் வந்து எல்லா சீரியலும் பார்க்க மாட்டேன். இந்த சிறகடிக்க ஆசை, அய்யனார் துரை இந்த 2 மட்டும் தான் இப்போதைக்கு ஃபேவரட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. மற்ற எதுவுமே நான் பார்க்குறது இல்ல. நாதஸ்வரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னையோட முடியுதாமே. அதனால இன்னைக்கு மட்டும் பார்த்து முடிச்சிடணும். நாதஸ்வரம் நைட்டு 7:30க்கு போடுறாங்கல்ல, அது மட்டும் முடியுது. நீங்கள்லாம் எல்லா சீரியலும் பார்த்து மண்டையை கலண்டு வச்சுறாதீங்க. நான் இதையே கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் நல்ல குடும்பத்தில் உள்ளதா ஓடுதா, சரி நம்ம மண்டையும் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் வளர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில பேர்லாம் பார்ப்பாங்கப்பா. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொம்பளைலாம் உட்காந்துருக்கு. பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, தப்பு தப்பு தப்பு. அந்த அக்கா அந்த அக்காலாம் காலைல 9 மணிக்கு அவங்க புருஷனை அனுப்பிவிட்டு உட்காருறது. நைட்டு 9 மணி வரைக்கும் டிவி பார்க்குமா. அவங்க பிள்ளைங்க வந்ததுக்கப்புறமா டீயை போட்டு கொடுக்கும், அப்புறமா உட்காந்துரும். அப்படிலாம் பார்க்கக்கூடாதுப்பா. அது வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். சரிங்களா? பொறாமப்படாதீங்க யாரையும் பார்த்து. அவள் அப்படி இருக்கால, நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நமக்கு கொடுத்த வாழ்க்கை கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். எவனை பார்த்து நமக்கு பொறாமையே வராது. எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் பிடிக்கிற மாதிரி பிடிக்காது. இதை எப்படி திரும்ப சொல்லுவேன், மழை ஆரம்பிக்கும் போது ஸ்ரேயா கோஷல் மாதிரி ஸ்ரேயா கோஷல் ஸ்ரேயா பாட்டு படிப்பேன். விண்ணோடு மேலே சத்தம் என்ன என்ன அப்படின்ட்டு படிப்போம். ரொம்ப மழை பெஞ்சிச்சு வைங்களேன், எப்போ பாரு நசர நச நசன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். எங்கே திரும்பினாலும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரேயாவாக இருக்கிறதும் நம்ம தான், வடிவேலாக இருக்கிறதும் நம்ம தான். ஸோ நம்ம வந்து அந்நியன் மாதிரி இப்படி மாறுவோம் அப்படியும் மாறுவோம். நம்ம மண்டை அப்படி, நம்ம மண்டையை படைச்சவன் வந்து அப்படி ஒரு சைஸாக படைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம புருஷனுக்கும் சேர்த்தாங்க சொல்கிறேன். இப்போ அவரு நம்மளை ஆரம்பத்துலேருந்தே நம்மளை அப்படியே தான் பிடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறத்தான் செய்வாங்க. நம்மளும் மாறும். அது வேறு கேட்டகரி, அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நமக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கும், அதனால் நம்ம மாறுறோம். ஸோ அவங்க வந்து அப்படியே இருப்பாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணி கவலைப்படாதீங்க. எல்லாருமே அப்படிதாங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாக தான் ஆரம்பிக்கும். போக 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 கொஞ்சம் கடுப்படிக்கத்தான் செய்யும். அந்த கடுப்படிக்க விடாமல் நம்ம தான் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஓட்டி கொண்டு போயிடணும். ஓகேவா? நம்ம லைஃப்பை இதுதான்ப்பா மெயினான விஷயம். லைஃபு 10வது வாய்ப்பாடு மாதிரி இருக்காது கண்டிப்பாக. 10th வாய்ப்பாடு படிச்சிருப்பீங்களா? 1 10 10 20 20 30 30 அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது 17வது வாய்ப்பாடு படிச்சிருக்க பாருங்க பாப்பா. ஒரு 17 17 2 17 என்னமோ வரும்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10th வாய்ப்பாடு மாதிரி இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. 17வது வாய்ப்பாடு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஓகேவா? நமக்கு அது வேண்டாம் இது வேண்டாம். நம்ம ஜாலியாகவே இருந்துட்டு போகிறோம். நம்ம வாய்ப்பாடு 1வது வாய்ப்பாடு தான். 1 1 1 2 2 3 1 3 அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாலியாக போயிட்டே இருப்போம். எதுவுமே நம்ம கையில் தாங்க இருக்குது. 10 ரூபா கொண்டு வந்தாலும் அதை நினச்சி வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். 20 ரூபா கொண்டு வந்தால் அதை சேர்த்து வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அவ்வளோதான் தவிர வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இல்லத்தரசிகள் ஜாலியாக இருக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். நம்ம வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டில் வாங்க பழகலாம். அந்த ஹைப்பையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஓகே, டாட்டா, பாய்மா.